செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட புதிய மனு தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைக்கிறார். மதன், விவரங்கள். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு வழக்கு தொடர்ந்தார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில். தொடர்ந்து அந்த ஒரு வழக்கில் விசாரணை ஏற்கனவே முடிவடைந்து இன்றைய தினம் தீர்ப்பு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த தன்னை விடுவிக்க கோரிய அந்த மனு மீதான தீர்ப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் புதிதாக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதாவது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக சிறப்பு நீதிமன்றம் நிலுவையில் உள்ளது. எனவே அந்த வழக்கின் விசாரணை முடியும் வரைக்கும் அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் என ஏற்கனவே சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்தார். அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. எனவே அந்த உத்தரவை எதிர்த்து தான் தாக்கல் செய்த அந்த மேல்முறையீட்டு மனுவானது ஜூன் 21 சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல வங்கி ஆவணங்களை தர வேண்டும் என கோரி தான் தாக்கல் செய்த மனுக்களும் ஏற்கனவே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இதை எதிர்த்தும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தங்கள் தரப்பிலிருந்து மேல்முறையீடு செய்ய உள்ளோம். எனவே இந்த வழக்கின் தீர்ப்பை அதுவரைக்கும் தள்ளி வைக்க வேண்டும் என்ற புதிய கோரிக்கையுடன் தான் இந்த புதிய மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அது மட்டுமில்லாமல் நீதிமன்ற உத்தரவின்படி வழங்கப்பட்ட அந்த வங்கி ஆவணங்களில் பல்வேறு வேறுபாடு உள்ளதால் விடுபட்ட ஆவணங்களை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் அந்த தீர்ப்பு வழங்கப்படவில்லை. அது மட்டுமில்லாமல் புதிதாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுக்கள் தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை ஜூன் 25 சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.